ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற கோவில் தாங்க தஞ்சை பெரிய கோவில். இது சோழ மன்னர் ராஜராஜ சோழனால் கிபி 1010ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு புண்ணிய ஸ்தலமாக சொல்லப்படுகிறது. உலக பாரம்பரிய களத்தின் பட்டியலில் அடங்கியுள்ள இந்த கோவில் சோழர்களோட கல்வெட்டு, சிற்பக்கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு புகழை சேர்த்திருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தஞ்சை பெரிய கோவிலில் என்னென்ன அதிசயங்கள் இருக்குது, இந்த தஞ்சை கோவிலுக்கு சென்றால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகம் அப்படின்னாவே ஆன்மீக பூமி என இந்திய முழுக்க உலக மக்களால் அறியப்படுகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் புகழை இந்தியா மட்டும் இல்லாமல் உலகெங்கும் பரப்பும் வகையில் சுமார் 1000 வருடங்களை கடந்து இன்றுமே கம்பீரமாக நிற்கிற இந்த தஞ்சை பெரிய கோவில் வரலாறு என்ன, இந்த கோவிலில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தஞ்சாவூர் பெரிய கோவிலானது 33,000 சதுர அடி பளபளவு கொண்ட ஒரு பெரிய கோவிலாக இருக்கிறதுங்க. இந்த கோயிலோட வெளிப்புற மதில் சுவர்கள் 17ஆம் நூற்றாண்டில் தஞ்சை பகுதியை மாரட்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது என வரலாறு சொல்லப்படுகிறது. கிழக்கு திசை நோக்கியவாறு உள்ள ராஜகோபுரம் அமைந்த கோயிலாக இந்த தஞ்சை பெரிய கோவிலானது திகழ்கிறதுங்க. இந்த திருக்கோவிலுக்கு 3 திருவாயில்கள் இருக்குது. 3 திருவாயில்களுக்கும் முறையே ராஜராஜன் திருவாயில், கேரளாந்தகன் திருவாயில், திருவணுக்கன் திருவாயல் என்ற பெயர்களும் இருக்குங்க. முழுக்க கருங்கற்களால் கட்டப்பட்ட ஒரே கோவில் அப்படிங்கிறதுனால இந்த திருக்கோவிலுக்கு கற்றளி என்கிற ஒரு சிறப்பு பெயருமே இருக்குன்னு சொல்லலாம். இந்த கோவில் கட்டடத்தில் மற்றொரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, கோயில் கட்ட தேவைப்பட்ட கருங்கற்பாறைகள் கொண்ட மலைகள் எதுவுமே தஞ்சாவூர் அமைந்துள்ள பகுதிக்கு 60 கிலோமீட்டர் சுற்றளவில் எங்குமே கிடையாது அப்படிங்கிறது தாங்க சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கோவிலோட 3வது வாயிலை கடந்து உள்ளே சென்றால் சுமார் 13 விமானங்களை கொண்ட 216 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய கற்பகிரக விமானமும், அதற்கு நேரெதிராக மிகப்பெரிய நந்தி சிலை கொண்ட மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்காங்க. கோயிலோட சுற்றுப்புறத்தில் யாகசாலை எனப்படும் ஹோமங்கள் நிகழ்த்தும் மண்டபமும், பண்டசாலை எனப்படும் கோயிலுக்கு தேவையான பொருட்களை வைக்கிற அறைகுள்ள கொண்ட மண்டபமும், பாகசாலை கோயிலுக்கு தேவையான பிரசாதங்களை சமைக்கிற சமையலறை மண்டபமும் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலோட மற்றொரு சிறப்பு மூலவர் மண்டப விமானத்தின் நிழல் கோபுரத்தின் தரை மீது விழாது என்பதுதான். கோவிலின் மூலவர் தெய்வமான சிவபெருமான் பெருவுடையார் என்னும் பெயரிலும், அம்பாள் பெரிய நாயகி என்கிற பெயரிலும் அழைக்கப்படுகிறாங்க. கோயிலோட தலவிருச்சகமாக வன்னி மரம் திகழ்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலோட தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம் எனவும் அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலோட கருவறை லிங்கம் ஒரே கல்லில் செதுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. 12 அடி உயரம் கொண்ட லிங்கம் தமிழ் மொழியின் 12 உயிர் எழுத்துக்களை குறிக்கின்ற வகையிலும், 18 அடி உயரம் கொண்ட லிங்கத்தோட பீடமானது 18 மெய் எழுத்துக்களை குறிக்கின்ற வகையிலும் அமைக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்தியாவில் வேறெங்குமே இல்லாத வகையில் சண்டிகேஸ்வரர் தனி சன்னதி இந்த தஞ்சை பெரிய கோவிலில் மட்டுமே இருக்குன்னு பெருமையாக சொல்லலாங்க. கோயிலில் நவகிரக சன்னதி இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்னே சொல்லலாம். சிவபெருமானே நவகிரக நாயகர்களின் அம்சம் கொண்டவராக இருக்கிறதுனால கோவிலில் நவகிரகங்களுக்கு பதிலாக நவலிங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. கோவிலில் வராகி அம்மனுக்கு என தனி சன்னதியும் அமைக்கப்பட்டிருக்காங்க. சோழ மன்னர்களால் இணையற்றவனான ராஜராஜ சோழன் இந்த வராகி அம்மனை வழிபட்டு சென்று அனைத்திலுமே வெற்றி பெற்றதுனால இன்றளவுக்குமே இந்த அம்மனை வழிபட்டு செல்றவங்க தங்களோட ஈடுபடுகின்ற காரியங்களில் அனைத்துமே வெற்றி கிடைப்பதாக சொல்லப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோயிலில் நடைபெறுகின்ற எந்த ஒரு சிறப்பு விழாக்களும் இந்த வராகி அம்மனுக்கு வழிபாடு செய்த பிறகு தான் நடத்தப்படுவாங்கன்னு சொல்லப்படுது.
அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோவிலோட சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற சோழ மன்னர்கள் இந்த தஞ்சை பெரிய கோவிலை சிற்பங்களில் சொர்க்கமாக படைத்திருக்காருன்னே சொல்லாங்க. இங்கே காணப்படுகின்ற ஒவ்வொரு சிற்பமுமே மிக நேர்த்தியாக செதுக்கப்பட்டிருக்காங்க. சைவ வைணவ மத கதைகள் சிற்ப வடிவில் செதுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கருத்தூணிலும் ஒவ்வொரு வகையான சிற்பங்கள் செதுக்கப்பட்டு காண்போரை மெய் மறக்க செய்யும் வகையில் தஞ்சை பெரிய கோவிலானது சோழர்களால் அமைக்கப்பட்டிருக்காங்க. இந்த கோவிலில் சைவ மத கோயிலாக இருந்தால் கூட வைணவ மத தெய்வங்களான நரசிம்மர், திருமால், லட்சுமி தேவி ஆகிய தெய்வங்களோட சிலைகளும் மிக நேர்த்தியாக இந்த கோவிலில் செதுக்கப்பட்டிருக்காங்க. மேலுமே சோழர்கள் காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் பலவும் சிற்பங்கள் வடிவில் கோயிலில் செதுக்கப்பட்டு அதை காண்பவர்களுக்கு வரலாற்று பாடமாக திகழ்வதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. தஞ்சை பெரிய கோவிலை சோழ வம்சத்தோட மிக சிறந்த அரசர்களோட ஒருவரான ராஜராஜ சோழன் அப்படிங்கிறவர் கட்டினார். இந்த தஞ்சை பெரிய கோவில் 1003 கட்ட துவங்கி 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டதாகவும் குடமுழுக்கு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனினும் கூட இந்த திருக்கோயிலை மிக நேர்த்தியாக கட்டி முடிக்க மொத்தம் 34 ஆண்டுகள் ஆனதாகவும் சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் மீது தவிர ஈடுபாடு கொண்ட ராஜராஜ சோழன் தான் சிவபெருமானுக்கு மிக சிறப்பான பிரம்மாண்டமான யாருமே மீண்டும் கட்ட முடியாத அளவுக்கு ஒரு கோவிலை அமைக்க விரும்பி இந்த மிக பெரும் தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலை கட்டியதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் பயன்படுத்தப்பட்ட கருப்பாறை கற்கள் பெரும்பாலுமே தமிழ்நாட்டின் தற்போதைய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள மலைகளில் இருந்து ராஜராஜ சோழன் வெட்டி எடுத்து சென்றதாகவும் வரலாறு ஆய்வாளர்கள் சொல்லப்படுறாங்க. தஞ்சை பெரிய கோவிலோட கருவறை கோபுரத்தின் மீது இருக்கும் பிரம்மாண்ட கலசம் ஒன்றை கல்லால் செதுக்கப்பட்டதாகவும் இந்த பிரம்மாண்ட கல்லை தந்த பெரிய கோபுரத்தோட மீது கொண்டு செல்ல தஞ்சைக்கு அருகில் உள்ள சாரப்பள்ளம் அப்படிங்கிற ஊரை வழியாக மணல் கொட்டி கோயில் கோபுரத்திற்கு சரிவான பாதை அமைத்து அதுக்கப்புறம் இந்த பிரம்மாண்ட ஒற்றை கல்லை அந்த மணற்பாறையில் உருட்டி சென்று இந்த கருவறை விமானத்தின் மீது பொருத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவ்வளோ பெரிய கல்லை இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போய் செஞ்சுருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்! தஞ்சை பெரிய கோவிலில் கருவறை மண்டபம் என்பது தரையில் இருந்து 216 அடி கொண்டதாக சொல்லப்படுகிறது. தமிழ் மொழியின் 216 உயிர் மெய் எழுத்துக்களை குறிக்கின்ற வகையில் சோழர்களால் இந்த உயரத்தில் கருவறை கோபுரம் அமைக்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லப்படுறாங்க. கருவறை கோபுரத்தின் மீதுள்ள ஒற்றை கல்லான கலசப்பாறை மட்டும் 80 டன் எடை கொண்டதாகவும் சொல்லப்படுறாங்க. தஞ்சை பெரிய கோவிலோட சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, தஞ்சை பெரிய கோவிலானது ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டது என முதல்ல 1886ஆம் ஆண்டு ஜெர்மன் நாட்டு வரலாற்று ஆய்வாளரான யூஜிபியின் ஷில்ஸ் என்பவர் அதிகாரப்பூர்வமாக நிரூபித்திருக்காருன்னு சொல்லப்படுதுங்க. தஞ்சை கோயிலை கட்டிய சோழ பேரரசரான ராஜராஜன் இந்த கோயிலில் எங்குமே தன்னுடைய பெயரை பொறித்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. அதே நேரம் கோயிலை கட்டிய தலைமை சிற்பியான குஞ்சரல மன்னன் ராஜராஜ பெருந்தச்சன் பெயர் கோயில் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டிருக்கு. கோவிலை கட்டி முடித்த ராஜராஜ சோழன் கோயில் பயன்பாட்டிற்கென பல கிராமங்களை தானமாக அளித்திருக்காரு. மேலுமே இந்த கோவிலில் நடைபெற்ற அகழ்வாயின் பணியின் பொழுது கிடைத்த செப்பு தகடுகளை ஆய்ந்த போது இந்த கோயிலை நிர்வகித்த நிர்வாகிகள், கோயில் அர்ச்சகர்கள், சேவகர்கள், காசோலை காப்பாளர்கள், துணி துவைப்பவங்க, காவலாளிகள், நாட்டிய கலைஞர்கள், இசைக்கலைஞர்கள் போன்ற பலதரப்பட்டவங்களோட பெயர்களும் அவங்கள கௌரவிக்கும் விதமாக ராஜராஜ சோழன் இடம்பெயர் செய்தார் என ஆய்வாளர்கள் சொல்லப்படுது. இந்த கோவிலோட மூலவர் சிலையான சிவபெருமானின் லிங்கத்திற்கு அடியில் மிகப்பெரிய அளவில் சந்திரகாந்த கல் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளதாகவும், எனவே இந்த கோயிலில் மூலவர் மண்டபத்தில் வெயில் காலத்தில் குளிர்ச்சியான தன்மையும் குளிர்காலத்தில் வெப்பமான தன்மையும் பக்தர்கள் உணர்வதாகவும் சொல்லப்படுறாங்க. கோயில் சார்பாக தினந்தோறுமே பயணிகளுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உணவு வழங்கப்பட்டதாகவும்
அது மட்டும் இல்லாமல் திருவிழாக்களின் பொழுது இந்த கோயிலில் சார்பாக பலதரப்பட்ட மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டதாகவும் கோயில் குறிப்புகள் சொல்லப்படுகிறது. ராஜராஜ சோழனும் மற்றும் சோழ அரச குடும்பத்தினர் அனைவருமே பலவிதமான பொருட்களை கொண்டு இந்த கோயிலுக்கு தானமாக வழங்கியிருக்காங்க. தற்கால அளவின்படி 183 கிலோ அளவிற்கான தங்க பாத்திரங்களையும் 22 கிலோ அளவிற்கான தங்கம் மற்றும் வைரம் பதிக்கப்பட்ட நகைகள், 222 வெள்ளி பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள், கோவிலோட தின பூஜை மற்றும் வருமானத்திற்காக 40 கிராமங்கள், இது எல்லாமே தானமாக வழங்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பூஜை பயன்பாட்டிற்கு தேவைப்படும் பால் போன்றவற்றுக்காக சுமார் 10,000 பசுக்கள் எல்லாமே கோயிலுக்கு தானம் கொடுத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறதுங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூஸ் தேங்க்யூ.